சயின்ஸில் இயற்பியலில் கேட்கக்கூடிய கட்டாய வினா. இது வந்து லெசன் 4ல் இருக்கக்கூடியது. பவர் வந்து 100 வாட், வோல்டேஜ் 200 வோல்ட்ஸ். கரண்ட்டோட ஃபார்முலா I is equal to P/V. அப்போ 100 divided by 200 அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் 0.5 ஆம்பியர். ரெசிஸ்டன்ஸ் மின்தடை R is equal to V/I. அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 200 0.5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 400 ஓம். மின்னோட்டம் 0.5 ஆம்பியர், மின்தடை 400 ஓம். லெசன் 6ல் கேட்கக்கூடிய கொஸ்டின், ரேடியம் 88-238ல் 3 ஆல்ஃபா சிதைவு ஏற்பட்டுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய தனிமத்தோட நியூட்ரானோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ ரேடியம் வந்து ஆல்ஃபா சிதைவு உட்படுத்தும்போது 3 ஆல்ஃபா பார்ட்டிக்கல். அப்போ 3 × 2 6 அணு எண்ணில் குறையும், 4 × 3 நிறை எண்ணில் குறையும். அப்போ 88லேருந்து 6 போச்சுன்னா 82, 238லேருந்து 12 போச்சுன்னா 226. இப்போ கிடைக்கக்கூடிய தனிமம் வந்து 82 அணு எண், 226 நிறை எண்ணாக இருக்கும். அப்போ அதில் அதோட நியூட்ரானோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா நிறை எண் 226லேருந்து 82 கழிச்சோன்னா 144. செகண்ட் லெசனில் கிட்ட பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதரில் 4 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை மட்டுமே பார்க்க முடியும். அப்போ 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருளை பார்க்கணும் அப்படின்னா அவர் எந்த குழி லென்ஸை பயன்படுத்தணும், அதோட குவிய தொலைவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 4 மீட்டர், ஒய் 20 மீட்டர். அப்போ குவிய தொலைவுக்கான ஃபார்முலா F = xy/x - y. 4 × 20 80, 4லேருந்து 20 கழிச்சோம்னா -16. அப்போ குவிய தொலைவு வந்து -5 மீட்டர். திறன், அந்த குழி லென்ஸோட குவிய தொலைவு கண்டுபிடிச்சாச்சு. திறன் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பவர் = 1/, குவிய தொலைவு. அப்போ 1/-5 = -0.2 டயாப்டர். மூணாவது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லெசன் 4. இது வந்து 10 மீட்டர் நீளம், லென்த்து 10 மீட்டர், ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம் கொடுத்துருக்காங்க. குறுக்கு வெட்டு பரப்பு வந்து 2 × 10⁻⁻7 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ρ = மின் தடை எண் கண்டுபிடிக்கணும். ρ = RA/L. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் 4 × 10⁻⁸ ஓம் மீட்டர். அப்புறம் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மின் கடத்து திறன், மின் கடத்து எண். இப்போ மின் கடத்து திறனுக்கான ஃபார்முலா வந்து G = 1/R. அப்போ 1/Rனா ஓம் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 அப்படிங்கும்போது 0.5 ஓமோட தலைகீழி மோ. அப்புறம் மின் கடத்து எண் சிக்மா = 1/ρ. அப்போ ரோ கண்டுபிடிச்சிருக்கோம். 1/4 × 10⁻⁸ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் 0.25 × 10⁸ மோ மீட்டர்/-1. 10 கூலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 4வது லெசன் தான். 10 கூலம் மின்னூட்டத்தில் இருக்கக்கூடிய மின்சுற்றில் அதோட வேலை வந்து 100 ஜூல். அப்போ மின்னழுத்த வேறுபாடு கேட்டிருக்காங்க. மின்னழுத்த வேறுபாடுக்கான ஃபார்முலா V = W/Q. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய 100 ஜூலை வந்து 10 கூலமால் டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் 10 வோல்ட்டு. இதுவும் அதே போல் 6th லெசனில் யுரேனியம் வந்து ஒரு ஆல்ஃபா துகளும் ஒரு பீட்டா துகளும் சிதைவடையுது. அப்போ மீதி இருக்கக்கூடிய நியூட்ரான் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா சிதைவுனா அணு எண்ணில் 2, நிறை எண்ணில் 4 கழிச்சு எழுதினோம்னா 90 231 எக்ஸு. மறுபடியும் அந்த தனிமம் வந்து பீட்டா சிதைவு உட்படுது. அப்போ பீட்டா சிதைவுனா -1 E0. அணு எண்ணில் 1 கூட்டணும், நிறை எண்ணில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ 91 231. அப்போ நியூட்ரானோட எண்ணிக்கைனா கிடச்சிருக்கக்கூடிய தனிமத்தில் நியூட்ரானோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறை எண்ணிலேருந்து அணு எண்ணை கழிக்கணும். 231லேருந்து 91 கழிச்சோம்னா 140 ஆன்சர். அடுத்தது 4th லெசன் தான். 3 வோல்ட் மின்னழுத்தம் 100 மில்லி ஆம்பியர் மின்னோட்டம் பாயும்போது மின் திறன் கேட்டிருக்காங்க. அப்போ 3 வோல்ட் 600 மில்லி ஆம்பியராக மாற்றணும் அப்படின்னா 0.6 ஆம்பியர். பவர் P = V × I. 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 1.8 வாட்டு. அடுத்த லெசன் 4ல் 3 மின்தடை கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த இணைப்பில் இணைச்சிருக்காங்க அப்படின்னா தொடர் இணைப்பில். அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 10 வோல்ட். அப்போ கரண்ட் கேட்டிருக்காங்க. R1 R2 R3 கொடுத்துருக்க எழுதியாச்சு. RS தொடர் இணைப்பு சீரீஸ் கனெக்ஷன், அதனால 3ஐயும் ஆட் பண்ணோன்னா 10 ஓம். அடுத்தது கரண்ட் வந்து I ஃபார்முலா = V/RS. அப்போ V எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 வோல்ட். 10 இங்கே RS நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 10. அப்போ 10 10ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு 5வது லெசன் ஒளியியல் பாடத்தில் அலைநீளம் வந்து 0.20 மீட்டர், ஒளியானது 331 மீட்டர் வினாடி வேகத்தில் பரவுது அப்படின்னா அதோட அதிர்வெண் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா V = n லாம்டா. லாம்டா 0.20 மீட்டர்,
வி திசைவேகம் வந்து 331 மீட்டர் வினாடி பவர் -1. இப்போ n இஸ் ஈக்குவல் டு v பை லாம்டா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் அதிர்வெண்ணோட வேல்யூ வந்து 1.655 ஹெர்ட்ஸு. அப்புறம் இது ஃபஸ்ட் லெசனில் கேட்டிருக்கக்கூடிய சமயம் இரு கோள்களோட நிறை விகிதம் வந்து 2:5, ஆர விகிதம் வந்து 4:7. அப்போ ஈர்ப்பு முடுக்கத்துக்கான விகிதம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நிறை வந்து m1:m2 வந்து 2:5, r1:r2 வந்து 4:7. அப்போ G1 G2 வேல்யூ இது ஃபார்முலா வந்து கேபிட்டல் G m1/r1², இது கேபிட்டல் G m2/r2². இப்போ ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரெண்டாவது ஈக்குவேஷனை டிவைட் பண்ணோம்னா ரெண்டுலையுமே G கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபார்முலா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். m1/m2 இஸ் இன்ட்டு r2²/r1². இப்போ இந்த வேல்யூவை நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2/5 × 7²/4². 2/5 7² வந்து 49, 4² வந்து 16. அப்போ 1:16 கட் பண்ணோம் அப்படின்னா 8 2s are 16. அப்போ மீதி இருக்கக்கூடியது 49, கீழே 5 × 8 வந்து 40. இப்போ ரேஷியோ வந்து புவியீர்ப்பு முடுக்கம் ஈர்ப்பு முடுக்கத்தோட விகிதம் வந்து G1:G2 வந்து 49:40. இந்த சம் வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டினில் கேட்டது. 90 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒரு ஒளி மூலமானது ஒளியின் திசைவேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை அடைகிறது. கேட்குணரால் உணரப்படும் அதிர்வெண் என்ன? ஃபார்முலா n dash is equal to v/v minus s into n. n வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க 90 ஹெர்ட்ஸு. vs வந்து இதோட 1/10 மடங்கு. அப்போ vs is equal to 1/10 into v. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா v நமக்கு தெரியாது. v மைனஸ் vsோட வேல்யூ 1/10 மடங்கு v இன்ட்டு 90. இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்க்கும்போது கீழே 10 மைனஸ் 1/10 இன்ட்டு v. இப்போ 10லேருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9, கீழே 10 இருக்குது, இங்கே v இருக்குது. அப்போ மேலே இருக்க vயும் கீழே இருக்க vயும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 10/9 இருக்கும். இதை 9/10 இருக்கும். அதை ரெசிப்ரோக்கலாக எழுதும் போது 10/9. ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய அதிர்வெண் வந்து 90. அப்போ 9ஐயும் 90ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 9 10 9 90. அப்போ 10 × 10 n டேஷோட மதிப்பு வந்து 100 ஹெர்ட்ஸ். தேங்க்யூ.